கொஞ்ச நாளாவே லெவித்தான் சொல்லப்படுற இந்த ஒரு பாம்பை பத்தின செய்திகள் ஊடகங்கள்ல நிறைய வெளியே வந்துகிட்டு இருக்கு. ஒரு தீவு அளவுக்கு பெருசா இருக்கக்கூடிய ஒரு பாம்பு இன்னும் கூட கடல் கடியில தூங்கிட்டு இருக்கு. இதை பத்தின ரெஃபரன்ஸ் நிறையவே பைபிள்ல இருக்கு. இந்து புராணத்துல இத மாதிரி நிறைய வினோதமான கடல்வாழ் உயிரினங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம். ராமாயணத்துல ஹனுமான் இலங்கைக்கு போயிட்டு இருக்கும் போது பாம்புக்கெல்லாம் தாயான சுரசையை சந்திக்க வேண்டியது இருந்தது. அந்த பாம்பு ஒரு வரம் வாங்கியிருக்கும் கடவுள் கிட்ட. அந்த வழியா போற எல்லாமே தன்னோட வாய்க்குள்ள தான் போகணும்னு. ஹனுமான் அந்த பாம்போட வாய்க்குள்ள போயிட்டு பெருசாகுவாரு. ஆனா சுரசையும் அதுக்கு ஏத்த மாதிரி பெருசாவாங்க. சுரசையை தோக்கடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஹனுமான் சின்னதா மாறி வாய்க்குள்ள இருந்து வெளியே வந்துருவாரு. ஹனுமானோட புத்திசாலித்தனத்தை புரிஞ்சுக்கிட்ட சுரசை ஹனுமான விட்டுருவாங்க. அடுத்து தன்னோட பயணத்தை தொடர்ந்து போயிட்டு இருக்கும் போது சிம்மிகான்ற ஒரு அரக்கிய சந்திப்பாரு. இப்ப இருக்க பிரமோடா ட்ரையாங்கல் மாதிரி வானத்துல எது போனாலும் அதோட சக்தி எல்லாத்தையுமே உறிஞ்சி எடுத்துருவாங்க. வானத்துல பறந்து போயிட்டு இருக்கும் போதே ஹனுமானோட சக்தி எல்லாம் காணாம போயிட்டு இருந்தது. அவங்க கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறாரு. ராமாயணத்துல இதை பத்தின தெளிவான விளக்கங்கள் இருக்கு. கடலோட அரசனான வருணதேவ் வச்சிருக்க வாகனத்தை பத்தி தெரியுமா? வக்காரா. உடல் பாக்குறதுக்கு முதலை மாதிரி இருக்கும், முகம் பாக்குறதுக்கு யானை மாதிரி இருக்கும். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்து புராணத்துல கடல் கண்ணியை பத்தியும் சொல்லியிருக்காங்க. சத்தியவதின்னு சொல்லி ஒரு கடல் கண்ணியை குறிப்பிட்டிருக்காங்க மகாபாரதத்துல. சோனு மச்சா கடல் கண்ணியோட இளவரசி. விஷ்ணுவோட மச்சாவதாரத்தை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் கடல் கண்ணியை பார்த்துன்னு சொல்றாங்க. இது மாதிரி உயிரினங்கள்லாம் இன்னும் கடல்ல இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஒருவேளை இருக்கலாம். மனிதர்களுக்கு வெறும் 5% தான் கடலை பத்தி தெரிஞ்சிருக்கு. நீங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.